தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிலிப்பியர் 4:11. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமேன். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேன் தனது தகுதிக்கும் அதிகமாக ஒரு பெரிய வீட்டை கடன் வாங்கி கட்டி முடித்தார். அந்த வீட்டை அழகுபடுத்த ஷோகேஸ் மற்றும் பல அழகிய பொருட்களை கடன் வாங்கி வீட்டை அழகுபடுத்தினார். அது மட்டுமல்ல, ஒரு புதிய காரும் கடனிலே தான் வாங்கினார். இந்த மனிதர் அனைவர் பார்வையிலும் பெரிய வசதி படைத்த நபரைப் போல தோன்றினார். கடைசியாக வாங்கின கடன்களை அடைக்க முடியாமல் படாத பாடும் பட்டார். மற்ற உலக மக்களுக்கு முன்பாக வசதி படைத்தவர் போல் காணப்பட்டார். கடன்களை கட்ட முடியாமல் கஷ்டப்பட காரணம் இவரது மேட்டிமை நிறைந்த சுய கௌரவம். மற்ற பெரிய பணக்காரர்களைப் போல வாழ ஆசைப்பட்டு போதும் என்கிற மனதில்லாமல் மன ரம்யமாய் வாழ தெரியாமல் பெரிய பெரிய சிக்கல்களில் சிக்கி தவிக்கின்றார். மற்றவர்களை பார்த்து நானும் பெரிய அந்தஸ்துடன் சொகுசு படைத்த பணக்காரனாக வாழ ஆசைப்படுகின்ற எண்ணங்களை கட்டுப்படுத்த பழகவில்லை என்றால் அது பல கேடுகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் வழிவகுக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஆலோசனையின்படி நியாயாதிபதிகள் சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசி மூலம் ஆளப்பட்ட போது மற்ற நாட்டு மக்களைப் போல எங்களையும் ஆள ராஜா வேண்டும் என்று விரும்பினார்கள். ராஜாக்கள் ஆளும்போது பலவித தீங்கு விளைவுகள் ஏற்படும் என்று எடுத்து உரைத்தும் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை இந்த இஸ்ரவேலர்கள். பிற்காலத்தில் இந்த ராஜாக்கள் மூலம் பெரிய பெரிய பாதிப்படைந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்துள்ள அளவின்படி திருப்தியாக இருக்க பழக வேண்டும். முதலில் அப்படியே வாழ்ந்தாலும் வாழ்க்கை மிக அழகாக சந்தோஷமாக வாழ முடியும். பெரிய பெரிய பணக்காரர்களைப் போல வாழ பிரயாசப்படாமல் பரிசுத்த வேதத்தின்படி உள்ள தேவ உறவு, தேவ சமாதானம், தேவன் தரும் சந்தோஷம், விசுவாசம், இது போன்ற மிகப்பெரிய தேவனுடைய அழியா செல்வங்களை பெற்று நல் மாதிரி சாட்சியின் ஜீவியம் வாழ பிரயாசப்படுவோம். இவைகளினால் கேடுகளும் கடன்களும் தேவையற்ற பாடுகளும் நமக்கு வருவதே இல்லை. ஆமென். God bless you.